எல்லாராலையும் ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்டுட்டு இருந்த நடிகர் சூர்யாவோட நடிப்பில் உருவாயிட்டு இருந்த காப்பான் திரைப்படத்தோட டீசர் நேத்து, அதாவது தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. எப்பயுமே வந்துட்டு பெரிய நடிகர்களோட படங்கள் இந்த மாதிரி டேட்ஸில் வெளியாகும். ஆனால் நேத்து புத்தாண்டு அன்னைக்கு எந்த பெரிய நடிகர்களோட படமும் ரிலீஸ் ஆகாத நேரத்தில் சூர்யா அவரோட ஃபேன்ஸ்க்கு மட்டும் ரொம்பவே ஒரு விஷுவல் ட்ரீட் வந்து கொடுத்துருக்காரு இந்த டீசரை வந்துட்டு வெளியிட்டு. சரி, டீசர் எப்படி இருக்குது, படத்தை பற்றி என்னெல்லாம் வந்து பேசுகிறாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, இந்த கதை வந்துட்டு முழுக்க முழுக்க பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கதை தான். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ நிறையா வந்துட்டு பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்ட கதைகள் வந்து வரவேற்கப்படுது. அதனால் இதுவும் வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கதைக்களத்தோட ரொம்பவே த்ரில்லிங்காக கடகடன் ஓடுற ஒரு ஸ்க்ரீன் ப்ளேயோடு இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ படத்தில் வந்துட்டு சாயிஷாவோட கேரக்டர் வந்து சூர்யா வந்து மல்டிபிள் கெட்டப்ஸில் வரதுனால கொஞ்சம் சந்தேகப்படுறாங்களாம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, சூர்யா வந்து மல்டிபிள் கேரக்டர்ஸில் அவர் வந்துட்டுருக்காரு. அவர் கேரக்டர் நிறையா பண்ணுறாரா இல்லை வெறும் கெட்டப்ஸ் நிறையா போடுறாரா அப்படின்றது தெரியலை. ஆனால் வந்துட்டு ஒரு சில நேரத்தில் ஒரு ஃபார்மராக வராரு, ஒரு முஸ்லீம் வெண்டராக வராரு, அந்த மாதிரி நிறையா கெட்டப்ஸில் வந்துட்டு சூர்யா வந்து கலக்கிட்டு இருக்காரு. டீசரில் கூட அது நம்மளுக்கு தெரியுது. அதனால வந்துட்டு அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம உறுதியாக நம்பணும். ப்ளஸ் வந்துட்டு படத்தில் மல்டிபிள் கெட்டப்ஸ் இருக்கிறதுனால ரொம்பவே நல்லா இருக்கும் விஷுவலில் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். அது மட்டும் இல்லை, காப்பானோட டீசரில் பயங்கரமான டயலாக்ஸ்லாம் வந்துட்டு இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டீசர்லேயே இவ்வளோ டயலாக்ஸ் இருந்திருக்கு அப்படின்னா படத்தில் இன்னும் எவ்வளோ ஸ்ட்ராங்கான டயலாக்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்கணும் இல்லையா? உதாரணத்துக்கு ஆர்யா வந்து சொல்லியிருப்பாரு, நீங்கள் பாலைவனமாக வந்துட்டு தமிழ்நாட்டை ஆக்கிட்டு இந்தியாவை வந்து ஒரு சூப்பர் பவர்ஃபுல்லான நாடாக ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. இது எவ்வளோ நெஞ்ச தொடுற மாதிரியான ஒரு டயலாக், எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு டயலாக் இல்லை. அந்த மாதிரி சூர்யாவுக்கு, மோகன்லாலுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஸ்ட்ராங்கான டயலாக்ஸும் வந்து ஓடிட்டுருக்கு. இந்த படத்தில் சூர்யா வந்துட்டு ஒரு வெஞ்சன்ஸோட ரிட்டர்ன் ஆகுறாரு. காப்பான் அப்படின்னு எடுத்துக்கிட்டானாலே வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து காக்கிறவங்க, வீரன், அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ்லாம் நம்ம வச்சிருக்கலாம். அந்த மாதிரி காப்பான் அப்படின்ற ஒரு பெயருக்கு ஏற்ற மாதிரி கேரக்டர் சூர்யாவோடது அமையும் அப்படின்னும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டீசர் ரொம்பவே அருமையாக அமைஞ்சிருக்கு. எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, ரியல் கப்பலான ஆர்யா மற்றும் சாயிஷாவோட ஒரு க்யூட்டான ப்ரப்போசல் சீனும் வந்துட்டு படத்தில் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. அண்ட் படத்தில் பாலிவுட் நடிகரான பொம்மன் இரானியும் வந்துட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கலாம் படத்தில் அப்படின்னு வந்துட்டு நம்ம டீசரை பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியுது. மேலும் இந்த படத்தை வந்துட்டு கேவி ஆனந்த் இயக்கிட்டு இருக்காரு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. படத்தில் சூர்யாவோட சேர்ந்து மோகன்லால், ஆர்யா, பொம்மன் இரானி, சமுத்திரக்கனி, சாயிஷா, பூர்ணா அப்படின்னு நிறையா பேர் வந்து முக்கியமான ரோல்ஸில் பண்ணிகிட்ருக்காங்க. மியூசிக் ஹாரிஸ் ஜெயராஜ் பண்ணிகிட்ருக்காரு. இவர் வந்துட்டு சூர்யா மற்றும் கேவி ஆனந்தோட அயன் மாற்றானுக்கு அப்புறமா இந்த ஆல்பமில் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து பாடல் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். ஸோ நீங்கள் இந்த டீசரை பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்ணீங்க, என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.